அன்பர்களே, இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். கும்பகோணம் அருகே 7 கிலோமீட்டர் தொலைவில் கொத்தங்குடி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது திருஞான சம்பந்தர் போற்றிய வைப்புத்தலம். 1000 ஆண்டுகள் பழமையான சிவாலயம். பீமர் வந்து வழிபட்டதால் இது பீமேஸ்வரம் என்றும் வழங்கும் திருத்தலம். இந்த காலை நேரத்தில் சென்னையிலிருந்து மிகுந்த ஒரு தெய்வ நம்பிக்கையோடு தனக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட 2 நல்ல உள்ளங்கள் இந்த பதிவினை செய்து வருகிறார்கள். அவர்களை வரவேற்று ஆலயம் சார்பாக சில தெய்வீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். வணக்கம். இந்த கோவில் கும்பகோணம், தமிழ்நாடு கும்பகோணம் நாச்சியார் கோவிலிலிருந்து 3.5 கிலோமீட்டர். நாச்சியார் கோவிலிருந்து அழகாக ஒரு கத்தி போட்ட மேனி தேரடியிலேருந்து 3 கிலோமீட்டர் வந்தோம்னா 66 கொத்தங்குடின்னு இருக்குது கிராமம். இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம், கொரோனாவினுடைய பாதிப்பில்லாத கிராமம். அதன் நடுவில் ரொம்ப பழமையான சிவபெருமானும் அன்னை மீனாட்சியும், சிவபெருமானுடைய குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய பாலசுந்தரேஸ்வரரும், நந்திகேஸ்வரர், சுயம்பு விநாயகர், சூரியனை சேர்த்து சூரியனும் இடம் மாறி இருக்கிறார். 9 கிரகங்களும் நவகிரகங்களும் அனுகிரகம் செய்யக்கூடிய, முகம் பார்க்கும் வண்ணம் இருக்கக்கூடிய சாந்த மங்கள நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் பாடினதான அற்புத க்ஷேத்திரத்திலிருந்து இந்த பதிவினை செய்து வருகிறோம். இன்றைய தினம் பிரதோஷம் நிறைவு பெற்றதான சிவராத்திரி, மாத சிவராத்திரி துவங்குவதற்கான தருணம் உள்ளதான சோமவார மங்களகரமான தினம். ஆலயம் பீமனால் தொழப்பட்டதாக நம்பிக்கை. ஆம், நம்முடைய சகோதர சகோதரிகளே, மகாபாரத காலத்திற்கு செல்வோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றால் இந்த ஆலயமானது பீமன் உணவு உட்கொள்ள கை வைத்த பொழுது அன்னமும் அங்கிருந்த உணவு பண்டங்களும் சிவலிங்கமாக மாறிவிட்டதாகவும், சோத்திலே இருக்கிறான் சொக்கநாதன் என்பதை நினைத்து கொண்டு பகவானை நினைத்து பூஜை செய்து வருகிறார் பீமசேனன். இந்த தருணத்திலே சிவகணங்கள் எல்லோரும் வண்டி வண்டியாக பூக்களை எடுத்து, உதிரி பூக்களை எடுத்து கொட்டுகிறார்கள். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டே, அர்ஜுனா என்ன செய்கிறார்கள் இந்த சிவகணங்கள் கேள் என்று சொல்ல, பீமசேன மகாராஜா சிவபூஜை செய்த பூக்களை எடுத்து போடுகிறோம் என்று சொல்ல அர்ஜுனனுக்கு ஆச்சரியம். அண்ணா எங்கே பூஜை செய்தார் என்று பார்த்தால் இந்த ஸ்தலமானது கண்டுபிடிக்கப்படுகிறது. கிருஷ்ண பரமாத்மா இதற்கு பீமேஸ்வரம் என்று பெயர் வைத்திருப்பதாக ஒரு நம்பிக்கை. கால சூழ்நிலை, மகாபாரத காலம் நிறைவு முடிந்து துவாபரயுகம் முடிந்து கலியுகம் துவங்குகிறது. ஆலயம் அப்படியே இருந்து வந்திருக்கிறது. சோழ அரசர்களால் நிர்மாணம் செய்யப்பட்டதான பிரம்மாண்டமான ஆலயமாக இருந்து வந்திருக்கிறது. இதிலே ஆலய வாயிலிலே கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருந்ததாக நம்பப்படும் சுயம்பு விநாயகர் இருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக செந்நிறக்கல், ரெட்டிஷ் ஸ்டோனில் செய்யப்பட்ட அபூர்வமான நந்தி, அநேக தெய்வாம்சங்களை கொண்டதான இந்த சிவபெருமான் என்ன என்று கேட்டால், சிவசக்தி வடிவமாக சதுரஸ்ர விருத்தம் என்று சொல்வோம். வட்டம் சதுரம் இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியதான அபூர்வமான, அதற்கு மேல் என்னால் சொல்ல முடியல, கற்களினுடையதான ரூபம் கொண்டதான சிவலிங்க திருமேனி உள்ள சிவபெருமான் இருக்கிறார். இந்த ஆலயத்திலே நவகிரகங்கள் நான் சொன்னதைப் போல் எல்லாமே பிரச்சனைகளை, கோளாறுகளை நீக்கும் வண்ணம் சிவனே கதி என்று சிவமயமாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். தருணத்திலே ஆலயத்தில் வரவில்லை, ஊரெல்லாம் சிவமாக தெரிகிறது, சிவலிங்கமாக. குழந்தையை பார்த்துக்கொள், அந்த வார்த்தையை விட்டுடுறார். சிவனடியார்களுக்கு யோஜனை, சுவாமி 6 அடிக்கு இருக்கார் லிங்கம், எப்படி என்று யோசிக்க அந்த பகவானே பதில் சொல்வார் என்று அவர் அடுத்த ஊருக்கு சென்று அங்கே சிவ கைங்கரியம் செய்து சிவ வழிபாடு செய்து வருகிறார். அந்த அன்பர்களுக்கு சுவாமி கனவிலே தோன்றி அத்திரி அனுசூயை சரித்திரத்தை சொல்லி, அனுசூயா தேவியிடம் மும்மூர்த்திகளும் வஸ்திரம் இல்லாமல் ஆகாரம் வேண்டும் என்று சொல்ல, இப்படி பேசுவது யார் என்று பார்க்க மும்மூர்த்திகள் என்று தெரிந்து, மும்மூர்த்திகளுக்கே ஞாபக சக்தி இல்லாமல் செய்து விடுகிறாள் அந்த தாய், கணவனுடைய காலனை அலம்பிய தண்ணீர் மூலம். அப்படி பகவான் தரிசனம் கொடுத்தது ஹிமாச்சல பிரதேசத்திலே தற்போது இருக்கக்கூடிய ஒரு இடம், இமயமலையினுடைய பகுதியிலே. அடுத்து மகாராஷ்டிரத்திலே காணப்படக்கூடிய ஒரு இடம். தமிழ்நாட்டில் அகஸ்திய பெருமான் கேட்டுக்கொண்டதாலே குழந்தை ரூபத்தில் சிவபெருமான் இங்கே தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரூபமாக வேறு எந்த ஸ்தலத்திலும் நம்மால் காண முடியாது.
சிவபெருமான் அமர்ந்தபடியாக நாம் பஞ்சலோக விக்கிரகங்களிலே பார்க்கலாம். சோமாஸ்கந்தராகவோ ஆனந்த நடனம் ஆடக்கூடிய நடராஜராகவோ பார்க்கலாம். ஆனால் குழந்தை ரூபத்திலே சிவபெருமான் காட்சி தரக்கூடியதான ஒரே க்ஷேத்திரம் இந்த கொத்தங்குடி ஸ்தலம் என்பது நாம் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்னை மீனாட்சி இங்கே அருள் பாலித்துக் கொண்டு வருகிறார். 2 கைகளோடு சுவாமி மலையிலும் அதே மீனாட்சி தேவி இருக்கிறார். கும்பகோணத்தில் மிக பழமையான ஒரு கோவில் இருக்கிறது. இவர்களைப் போல, இந்த சுவாமி மலையைப் போல மிக பழமையானது இந்த கொத்தங்குடி என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரார்த்தனை என்று கேட்டால் புத்திர பாக்கிய பிரார்த்தனை செய்யப்படுகிறது. அர்ச்சனை உரிய பொருட்கள் 3 செட்டு வாங்க வேண்டியது. அவல், நாட்டு சர்க்கரை. அவர்களுக்கு இயன்ற அளவிலே கோவிலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு விநாயகர், நந்தியிடம் வேண்டிக் கொண்டு தங்கள் குலதெய்வத்தை நினைத்து மீனாட்சியிடம் அர்ச்சனை செய்து, சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்து, அந்த குழந்தை ஈசனை பட்டு துணி இங்கே இருக்கிறது அதனை வைத்து கோவிலை சுற்றி வந்து இருக்கக்கூடிய தொற்றில் இட்டு தொட்டில் போட்டு தாளாட்டுதல். உலகமெல்லாம் அவரை அம்மா அப்பா என்று கூப்பிட்டுக்கொள்ள வரக்கூடிய தம்பதிகளை அவர் அம்மையப்பனாக பாவித்து இறைவன் குழந்தையாக மாறுகிறார் என்ற நம்பிக்கை. இதன் காரணமாக எல்லோருக்குமே புத்திர பாக்கியம் வேண்டிய திருமண தம்பதிகளுக்கு பல தோஷங்கள் நிவர்த்தியாகின்றன. பல அபூர்வ தெய்வ சக்திகள் நிறைவதாலே குலதெய்வத்தின் அருளோடும் இந்த இறைவன் அருளோடும் ஆண் அல்லது பெண் குழந்தை நீண்ட ஆயுளோடு பிறப்பது சாத்தியமாக இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் கட்டமாக பிறந்த குழந்தையினை இங்கே இருக்கக்கூடிய ஊஞ்சல் இருக்கிறது. அதில் வைத்து அந்த குழந்தை ஊஞ்சலாட்டி இறைவனுக்கு காய்ச்சிய பால், கற்கண்டு, அந்த குழந்தை ஈஸ்வரனுக்கு ஒரு வஸ்திரம், சுவாமிக்கு மிச்ச சுவாமிக்கு உண்டான பால் இவற்றினை நைவேத்தியம் செய்து மகிழ சுபிட்சம் ஏற்படும் என்பது கண்கண்ட உண்மை. இன்னொரு சிறப்பு, முருகனுக்கு இங்கே செல்வமுத்துக்குமரன் என்று வைத்தீஸ்வரன் கோவிலே வைத்த பெயர் இங்கே இருக்கிறது. இறைவன் இப்படி குழந்தையாக அப்பா இருக்கிறாரே என்று சிரிக்கிறாராம் முருகன். சிரித்த முகத்தோடு 2 மயில்களோடு காணப்படுகிறார். முருகனுக்கு வலது பக்கம் இருப்பதாலே அது தேவமயில், இடது பக்கம் இருந்து அது அசுரமயில், வலது பக்கம் இருக்கிற தேவமயிலோடு பக்த மயிலாகிய எய்தாப்பில் இருக்கக்கூடிய மயிலும் பார்த்து கொண்டிருக்க சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய முருகன், கங்கா காவிரி விநாயகர் மற்றும் அன்னை கஜலட்சுமி, 18 படிகளோடு இருக்கக்கூடிய ஐயன் ஐயப்பன், நவகிரகங்கள், தன ஆகர்ஷண பைரவர் என்று மேற்கு நோக்கிய வண்ணம் ஸ்ரீ பைரவர் சன்னதி, மேற்கு நோக்கியபடி ஜெகத்குரு ஆதிசங்கரருடைய சன்னதி. ஆதிசங்கரரும் இங்கு வந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை. காஞ்சி மகாசுவாமிகளும் இங்கு வழிபட்டிருக்கிறார், அதுவும் நமக்கு தெரிகிறது. இப்படிப்பட்டதான ஒரு ஆலயம் அன்பே சிவம் என்ற தத்துவத்தை எடுத்துச் சொல்லும் வண்ணமும், கூட்டு வழிபாட்டினுடைய ஒரு மேம்பாட்டினை எடுத்துச் சொல்லும் வண்ணமும் பிரார்த்தனை ஸ்தலமாகவும் இருக்கிறது. பரிகார ஸ்தலம் அல்ல, பிரார்த்தனை ஸ்தலம். இதனை நாம் நினைத்துக் கொள்வோம். கும்பகோணம் நாச்சியார் கோவிலிருந்து 3.5 கிலோமீட்டர் நேரடியாக நாம் இங்கே வரலாம். அடியேன் பெயர் வெங்கட்ராம குருக்கள். என்னுடைய செல் நம்பர் 8056220511. இந்த ஆலயம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ட்ரஸ்ட் என்கிற பக்த அன்பர்களாலே நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனைகள் உண்டு. இந்த பரிகார பூஜைக்கான பிரார்த்தனையை சில நாட்கள் செய்வதில்லை. அமாவாசைக்கு முன்னால் வரக்கூடிய பிரதமை,
பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடிய பிரதமை அஷ்டமி தவிர்த்து மீதி நாட்களிலே ராகுகால யமகண்டம் கூட பக்தர்கள் பார்க்க வேண்டாம். பகல் பொழுதிலே இங்கு எங்களுக்கு தகவல் சொல்லிவிட்டு ஆலயத்தில் வழிபாடு செய்து குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இல்லம் திரும்ப நலமே ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆலயம் ஒரு கால பூஜையில் இருந்து வருகிறது. சிறப்பு நிகழ்ச்சிகளாக ஆடிப்பூரத்தில் அம்பாளுக்கு 10,008 வளையல்கள் சாட்டுதல், ஆவணி மாதத்திலே பகவானுக்கு பிட்டமுது சமர்ப்பித்து வேண்டிக் கொள்ளுதல் மற்றும் ஆவணிக்கு அடுத்து வரக்கூடிய புரட்டாசியில் நவராத்திரி வைபவங்கள், ஸ்கந்த சஷ்டியிலே செல்வமுத்துக்குமரனுக்குரியதான பிரார்த்தனைகள், விசேஷமான ருத்ர திருசதி அர்ச்சனைகள், சஹஸ்ரநாம அர்ச்சனைகள், கூட்டு வழிபாடாக ஸ்கந்த சஷ்டி பாராயணம், தமிழ் அற்புதமான திருப்புகழ் பாராயணம் இவர்கள் நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு சோமவாரமும் சாயந்தரத்தில் 4 சோமவாரம் 5 சோமவாரம் வந்தால் 108 சங்குகளாலே பகவானுக்கு சாயந்தரங்களில் விசேஷமான சங்காபிஷேகம், மார்கழியிலே கூட்டு பிரார்த்தனை, பஜனை இவற்றோடு தனுர்மாத பூஜை, தை மாதம் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே மகளிர் பங்கு பெறக்கூடியதான விளக்கு பூஜை, மாசி மாதத்தில் இறைவனுக்கு உண்டானதான கும்பாபிஷேகம் நடைபெற்றதான தினத்தை ஒட்டி விசேஷமான பூஜைகள், பங்குனியிலே அந்த கும்பாபிஷேக நாளுக்கு உரியதான அஸ்த நட்சத்திரத்தில் விசேஷமான பகவானுக்கு உண்டானதான சம்மத்சர அபிஷேக பிரார்த்தனைகள், ஹோமங்கள் இவைகள் நடைபெறும். திருமண மண்டபமும் ஆலய ட்ரஸ்டின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தகுந்த முறையிலே அந்த தேவையான தகவல்களை கொடுத்து ஆலய நிர்வாகிகளிடம் அனுமதி பெற்று திருமணங்கள் செய்து கொள்ளலாம், குழந்தைகளுடைய பிறந்தநாள் வைபவத்தை கொண்டாடலாம், சட்சித்து செய்து கொள்ளலாம். மங்களங்கள் எல்லாம் இங்கே பலம் பெறும். வாருங்கள், கொத்தங்குடி ஆலயத்தை சேவிப்போம், நலம் பெறுவோம் என்று தெரிவித்து பதிவினை செய்து வரும் அன்பர்களும் அவர்கள் சார்ந்த குடும்பமும் நண்பர்களும் நலம் பெறுவதோடு இதனை காணும் அனைவரும் நலம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.